சிலைகளை பார்த்துருப்பீங்க. குறிப்பாக ஐம்பொன் சிலைகளை பார்த்துருப்பீங்க. இந்த ஐம்பொன் சிலைகள் எப்படி வடிவமைக்கப்படுது அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் நம்ம சுவாமிமலையில் வந்திருக்கோம். இங்கே எப்படி இந்த சிலைகள் உருக்கி செய்யப்படுது அப்படின்றத நம்ம பிரத்யேகமாக பார்க்கலாம் வாங்க. பாரம்பரியமாக பல உலோகங்களை கொண்டு விசேஷமான முறையில் தயாரிக்கப்படும் ஐம்பொன் சிலைகளின் ரகசியத்தையும் 1500 ஆண்டுகால வரலாற்றையும் மேலும் சோழர் காலத்திலிருந்து தொடரும் இந்த சிற்பக்கலையை கொண்டு சிலைகள் எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதனை அறியவும் கண்ணகி சிலைக்கு வடிவம் கொடுத்த சுவாரஸ்யமான தகவல்களை அறிய இந்த சிலைகளை பல தலைமுறைகளாக பாரம்பரியமாக செய்யும் குடும்பத்தினை சந்திக்க நமது ஸ்பெக்ட்ரம் தமிழ் குழு கும்பகோணத்தில் உள்ள சுவாமி மலைக்கு விரைந்தது. அதன் தொகுப்பினை தொடர்ந்து காணுங்கள். இது ராஜராஜ சோழன் கல்வெட்டு கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் எங்கே இருக்காங்கன்னு பெரிய வம்சாவளி ஆட்கள் சேர்றப்ப இப்போ நீங்க பார்க்குற காட்சி தான் ஒரு சிலை செய்வதற்கான முதற்கட்ட பணி. அதாவது உலோகத்தை எல்லாம் உருக்கி அதை லிக்விட் ஸ்டேட்டில் கொண்டு வந்து அதை எடுத்து ஒரு மோல்டில் ஊற்றுவாங்க. அதை ஊற்றுனதுக்கப்புறம் அதை கூல் டவுன் பண்ணி அதுக்கப்புறமா அந்த சிலையை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வருவாங்க. இந்த ப்ராசஸ் தான் இங்கே நடக்குது. இதுக்கான முதற்கட்ட பணி தான் இந்த இடத்துல நடக்குது. இதை மெட்டலை உருக்கிற இந்த இடத்துல அவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது. நம்மளால் கீழே இறங்கக்கூட முடியல. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ப்ளோயர் வழியாக அவங்க அந்த தீயை கட்டுக்கடங்காமல் வச்சுருந்து அந்த மெட்டலை உருக்குறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல இருந்து பார்க்க முடியுது. இந்த மெட்டல் 1200 டிகிரி டெம்பரேச்சரில் கொதிக்க வைக்கப்பட்டு அது லிக்விட் ஸ்டேட்டாக மாறுது. அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த மோல்டில் ஊற்றுறாங்க அப்படின்றத இங்கே இருக்கக்கூடியவங்க கிட்ட பேசும்போது நமக்கு தெரிய வருது. சிலை செய்யப்படக்கூடிய இந்த சுவாமிமலை பகுதியில் இவங்க 1000 ஆண்டு காலமாக இவங்க இந்த தொழிலில் ஈடுபட்டு வராங்க அப்படின்றத நம்ம இங்கே வந்தது பிறகு அவங்களிடம் பேசிய பிறகு தெரிய வருது. இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த லிக்விட் ஸ்டேட்டில் எந்த அளவுக்கு அது மாறி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது இன்னும் மெல்ட் ஆகணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியுது. இதை இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு உருக்குவாங்க அப்படின்றது தான் தெரியுது. இன்னும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இது நெருப்பில் வாட்டி எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இந்த சிலை செய்கிறது தொடர்பாக சொல்லுங்கள் சார். உங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இந்த விஷயங்கள் தொடர்பாக பேசுங்க சார். இது சுவாமிமலையில் உலோக விக்கிரகங்கள் தயார் பண்ணுறது சுவாமிமலையில் மட்டும்தான். அதாவது இதுக்கு முன்னாடி எங்கள் முன்னோர்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டுறதுக்காக வந்த குடும்பம். தலைமுறையாகவே நாங்கள் இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். தஞ்சாவூருக்கு திருப்பணி முடித்த பிறகு கங்கை கொண்ட சோழபுரம் திருப்பணி பண்ணாங்க. அது கொஞ்சம் காலம் பண்ணிவிட்டு அப்புறம் கும்பகோணம் பக்கத்தில் உள்ள தாராசுரம் கோயிலையும் அந்த திருப்பணி வேலையும் நடத்திட்டு வரும்போது தான் சாய்மலை கோயில் கட்டுறதுக்காக வந்த அந்த குரூப்பில் அதில் ஒரு குடும்பம் இங்கே தங்கிடுச்சு. ஏன் இங்கே தங்கினாங்கன்னாக்கா இந்த வண்டல் மண் இந்த காவிரி ஓரத்தில் படிகிறதுனால இந்த தொழில் செய்கிறதுக்கு பதமான மண் இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அதனால ஒரே ஒரு ஃபேமிலி இங்கே தங்கினாங்க. இப்போ தலைமுறையாகவே நாங்கள் இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் முன்னோர்களுக்கு கல் வேலையும் தெரியும், மர வேலை தெரியும், கொல்லுப்பற்ற வேலை தெரியும், இந்த வேலையும் தெரியும், நகை வேலையும் தெரியும். இப்போ அவங்கவுங்களும் ஒவ்வொரு பிரிவாக நாங்கள் கல் வேலை செய்கிறவங்க கை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கல் வேலை செய்கிறவங்களுக்கு உலக வேலை செய்கிறவங்க கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் நாங்களே பிரிச்சுக்கிட்டோம் அந்த மாதிரி. இப்போ இது எங்கள் தகப்பனார் தேவசேனாபதி சபதியார் அவர் மூலமாக நாங்கள் எங்கள் தகப்பனார் அவர் ஆரம்பித்த நிறுவனம் இது. அது அவர் காலத்துலேயும் பல கோயில்களுக்கு வெளிநாடுகளுக்கும் சிலைகள் பண்ணி அனுப்பியிருக்காரு. நாங்களும் ஒரு 6வது 7வது படிக்கிற காலத்துலேருந்து அப்பாவோடவே இருந்து நாங்களும் குல தொழில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தோம். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கோயில்களில் புதிய உள்ள கோயில்கள் பூரா நாங்கள் எல்லா சிலையும் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பஞ்சலோக சிலை இங்கே உருவாகிறதுக்கு காரணமே இந்த வண்டல் மண் இருக்கிறதுனால தான் இந்த தொழில் இங்கே இருக்குது. சொல்லுங்கள் சார். இப்போ இந்த வேக்ஸ் மாடலை நீங்கள் எப்படி உருவாக்குறீங்க சார்? இப்போ ஒருத்தங்க ஒரு கோயிலில் ஒரு சிலை வேணும்னு கேட்கும்போது மூலஸ்தானத்தை கல்விக்கிரகம் பண்ணியிருப்பாங்க. அந்த பிரதிநிதியாக உற்சவமூர்த்தி பண்ணணும். வீதி உலா வரத்துக்காக வேண்டி ஒரு உச்சமூர்த்தி பண்ணும்போது அது ஒன்று மரத்தில் பண்ணியிருப்பாங்க, இல்லை உலோகத்தில் பண்ணியிருப்பாங்க. எடுத்து போடுறதுனால எடுப்பு சிலைன்னு பண்ணிடுவாங்க. இதை மரத்தில் பண்ணுறதை விட பஞ்சலோகத்தில் பண்ண சிறப்பு.
ஆகினால வந்து இந்த தொழில் வந்து பஞ்சலோகத்தில் பண்ணுறதுக்காக இந்த உலோக விக்கிரகம் நாங்கள் பண்ணுறோம். இதில் என்னென்னா இந்த சிலை செய்யும்போது இதனுடைய அளவுகளை வந்து நான் வந்து தென்னை ஓலையில் தான் முதல் வேலைன்னா இந்த தென்னை ஓலையில் தான் நான் அளவை எடுக்கிறேன். எப்படின்னா நெத்தினிலேருந்து பாதம் வரைக்கும் எடுத்து அந்த அளவை வந்து 124 பாகமாக பிரிச்சுக்கிறேன். இதை தென்னை ஓலை, இது காஞ்ச ஓலை. இதை வந்து 124 பாகமாக ஆண் உருவமாக இருந்தால் 124 பாகமாக பிரிக்கிறேன். அப்படி பிரிக்கும்போது முகம் லலாட 4 பங்கு 13.1, கழுத்து 4, மார்பு, நாபி, மேற்றம், இடுப்பு வரைக்கும் இந்த அளவுக்கு வருது. இந்த அளவுப்படி பண்ணுறோம். இது சுப்பிரமணியர் வள்ளி தேவையானது. இதே இது வந்து சிவனுக்கும் ஒரு அளவு இருக்குது, பெருமாளுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். அது ஒரு சபையினுடைய கண்ணோட்டத்திலிருந்து தான் சில மாற்றங்கள் அதை பண்ணிக்குவோம். இதே போல் தான் நாங்கள் வந்து உலக விக்கிரகம் பண்ணுறோம். கை கால்கள் தனித்தனியாக இருக்கும், ஒவ்வொரு விரலும் தனியாக இருக்கும். இந்த ஒவ்வொன்றும் ஜாயின் பண்ணி வச்சுட்டு வந்து இதுக்கு பிறகு வண்டல் மண்ணை மேலே பூசி காய வச்ச பிறகு களிமண்ணும் மணலையும் அரைச்சி 2வது கோட்டிங் பூசுகிறோம். நல்ல மண் உருண்டையாக ஆன பிறகு இந்த மண் வெயிலில் வச்சிடும். ஒரு வாரம் காய்ஞ்ச பிறகு அந்த மண் சூடு ஏறனா இந்த மெழுகு உருகி வெளியில் அப்படியே லிக்யூடாக வந்துடும். மெழுகு வெளியில் வந்துடும். அப்போ இந்த மண்ணுக்குள்ளே இந்த அமைப்பு மட்டும் அப்படியே இருக்கும். அப்போ இந்த உலோகத்தை உருக்கி இதை பூமியில் தலைகள் அப்படி புதைச்சிட்டு இந்த உலோகத்தை இது வழியாக ஊற்றும் போது ஃபுல்லாகவே மெட்டலாக பாஞ்சிடும். அதுதான் சார் உள்ள கஷ்டமான வேலை. இதில் வந்து உலோகம் வந்து செம்பு 82 பங்கு, பித்தளை ஒரு 15 பங்கு, ஈயம் ஒரு 3 பங்கு, தங்கம் வெள்ளியும் வந்து இப்போ தான் போடுறாங்க. அந்த காலத்தில் உள்ள செப்பு படிவம் தானே ஒழிய தங்கமே கிடையாது. இப்போ உள்ளது 5 லோகங்கிறதுனால செம்பு, தங்கமும் வெள்ளி சேர்க்கறதுனால 5 லோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சார்? இது நான் பண்ணுறது 1 மாதம் ஆகும். 1 மாதம் ஆகும். இதை நான் மெழுகுல மாடல் செய்கிறதுக்கு மாடல் பண்ணி கேஸ்டிங் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குறது 1 மாதம் ஆகும். நான் இதை மட்டும் பார்த்தோன்னா 1 மாதத்தில் முடிக்கலாம். பல வேலைகள் நான் நடக்கும் பார்க்கும்போது 3 மாதம் டைம் போட்டு வாங்குகிறோம். இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இப்போ வந்துங்க, இப்போ என் பேர் வந்து முத்துக்குமரன். இப்போ நான் வந்து இந்த தொழிலில் வந்து ஒரு 30 வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து நான் இப்போ வந்து ஒரு மெழுகு மாடல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்னன்னாக்கா ஒரு சாமியோட பின்னாடி வர திருவாச்சின்னா பிரம்மபாதான்னு சொல்லுவாங்க. இப்போ அதுதான் இப்போ கையில் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இது நம்ம வந்து இப்போ ஒரு சாமியோட உயரத்தை நம்ம வந்து கணக்கு பண்ணிவிட்டு அந்த சாமி அதோட பீடம்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த சாமி பீடத்தோட மொத்த அளவு எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரம்மபாதா செய்கிறோம் நம்ம. இதுக்கு அந்த இப்போ இது ஒரு செய்கிறது வந்து ஒரு அம்மனுக்குள்ள திருவாச்சின்னு சொல்லுவாங்க. இதை இது பண்ணிக்கிட்டு இருக்கேங்க ஐயா. நம்ம மெழுகுனாக்கா மெழுகு பற்றி பாராவின் மெழுகுன்னு சொல்லுவாங்களா, பாலக்காட்டு மெழுகு. அந்த மெழுகோட குங்குளியம்னு ஒன்று இருக்குது. அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாக்கா இந்த மெழுகு கிடைக்கும். இந்த மெழுகில் தான் நம்ம முதல்ல உருவத்தை வரிக்க போகிறோம். அந்த அளவு பிரமாணத்தில் உள்ள பரி இந்த உருவத்தை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடுறோம். ஃபஸ்ட்டு எப்படி செய்வோம்னா உடம்பை ஃபஸ்ட்டு அடிச்சுக்குவோம். அப்புறம் தனியாக கை தனியாக கால் தனியாக தனித்தனியாக செய்வோம். செஞ்சதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே இடத்துல ஃபிட் பண்ணுற மாதிரி வந்தால் முழு உருவம் கிடைக்கும். இந்த மாதிரி முழு உருவம் கிடைக்கும். இது ஒரு சின்ன விக்கிரகம். 25 வயசுலேருந்து வேலை செய்கிறேன். 25 வயசுலேருந்து வேலை செய்கிறேன். 25 வயசுலேயும் எங்கள் அண்ணார்கிட்ட தேவசேனாபதி ஸ்தபதியார் அவர்கிட்ட வேலை கற்றுக்கிட்டேன். வேலை கட்டு இந்த பரம்பரை தொழில், அதாவது ராஜராஜ சோழன் வந்து இப்போ தஞ்சாவூர் கோயில் கட்டினார்ல, அந்த வம்சாவளியில் வந்தவங்க நாங்கள். ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுடைய வம்சாவளிகள் தான் அந்த கோவிலை கட்டினாங்க. அந்த கோவிலை கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தாராசுரம் கோவில் கட்டினாங்க. திருப்பி வந்து சுவாமிமலை கோவிலை கட்டிட்டு எங்களுடைய வம்சத்தாருக்கு ஒரு 10 குடும்பம் இந்த சுவாமிமலையிலே தங்கிட்டாங்க. அந்த வம்சாவளியில் வந்தவங்க நாங்கள் ஒரு 10 குடும்பம் இருக்கிறோம். இந்த தொழிலை பரம்பரையாக தொழில் செய்துக்கிட்டு வரோம். நான் வந்து ஒரு 8வது வரைக்கும் நான் படித்தேன். அதுக்கு மேற்பட்டு படிக்கல. இப்போ தொழிலில் உட்காந்துட்டேன். இங்கே குலத்தொழில் இதுதான். இப்போ 50-60 வருஷமா அந்த தொழில் செய்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணார் கூட இருந்து தொழில் செய்துட்டு எங்கள் அண்ணார் மறைஞ்சிட்டாரு. நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்கா? ஏதாவது ஒரு நிகழ்ச்சியான 25 வயசில் வேலை செய்ய ஆரம்பித்தேன். 25 வயசு. 70 வருஷமா இந்த தொழில் அப்படியே பரம்பரை செய்துக்கிட்டு இருக்கோம்.
வேற யாரும் இந்த தொழில் செய்ய தெரியாது. பாலு பொக்கிஷம் அவார்டுன்னு வருஷம் முதல்வர் கொடுக்குறாங்க. அது போன வருஷம் இவருக்கு கொடுத்துருந்தாங்க, முதல்வர் சிஎம் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த ஒரு 10 வருஷ காலமாக வந்து கைவினை கலைஞர்களுக்கு ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கைவினை சிற்பத் தொழிலெல்லாம் நலிவடைஞ்சு போயிட்டு இருந்த காலகட்டம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்சம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன ஒன்று எங்களுக்குள்ள ஒரு குறைகள்னா ஜிஎஸ்டி வரி மட்டும் கொஞ்சம் உயர்த்திட்டாங்க. அதுதான் இப்போ சிற்ப கலைஞர்களுக்கு கொஞ்சம் வரி உயர்த்தினது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. 5% பண்ணிட்டு இருந்தோம், இப்போ 12% 18% போட்டுட்டாங்க. அதுதான் கொஞ்சம் சிரமமே தவிர மற்றபடி கைவினை கலைகளுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் எல்லாமே இருக்குது. ஊத்துறலாம் இந்த இருக்கு பாருங்க, இதுதான் இது வழியால் தான் ஊத்துறது. இது வழியால் தான் ஹீட் பண்ணி எடுப்போம். இதை எடுத்துட்டு திருப்பி இது வழியால் தான் ஊத்துறது. இதை வந்து ஃபுல்லாக இப்போ இதை கட்டியிருக்கோம்ல இந்த பக்கம், அதே போல் பின்னாடி பக்கம் அது போல் கட்டணும். கட்டினா அந்த கரு இருக்குது பார்த்தீங்களா, அது போல் உருவம் முழுசாகிடும். அந்த வழியை தாழ் மணனை போடாது அது போல் வச்சு வைக்கிற வழியால் அப்படி தூக்கி இப்படி வச்சு கருவை வச்சுருவோம். இப்படி வச்சு நான் அது குகையை மூசையை எடுத்து இப்படி சாய்ச்சோம்னா இது அப்படியே ஊற்றி ஃபுல்லாக மூஞ்சிக்கு போகும். முகத்தில் இருந்து நிறைஞ்சி ஃபுல்லாக மட்டமாக வந்து நின்றுடும். அவ்வளோதான், அதோட நிறுத்திடுவோம். இதை வந்து மறுநாள் தான் உடைக்கிறது. உங்களுக்கு உடைச்சி எடுத்துக்கிட்டோம்னா இதே போல் உருவம் வந்துடும் கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் வெட்டி ராவி சீவி அதுக்கப்புறம் அவங்க விட்ற வேலை பார்ப்பாங்க. உங்களுக்கு மெழுகு எடுத்தது இது வழியால் தான் இப்போ ஊற்றணும்னு வச்சுங்க, இது வழியாக நிறைஞ்ச நிறைஞ்சி ஃபுல்லாக ஏறும் அப்படியே உங்களுக்கு. இது வழியாக வந்துடும். இது வழியாக ஊற்றினோம்னா இதில் வந்து ஃபுல்லாக மட்டமாக ஏறி அப்படி நின்றுடும். சார் இப்போ என்ன மாதிரியான சிலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சார் இது ஷேப் பண்ணுறது? ஒரு ஊருக்காக இந்த அங்காளம்மன் சிலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பஞ்சலோகத்தில் வார்க்கப்பட்டது. இது வந்து சாயமலையில் சோழர் கால பாரம்பரிய முறைப்படி தான் நாங்கள் இதை செஞ்சுருக்கோம். அதில் அண்ணன் சொன்ன மாரி வேக்ஸ் மாடலில் அளவு பிரமாணம் படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தசதாள பிரமாணம்னு சொல்லுவாங்க. உத்தம தசதாளம், மத்தியம தசதாளம், அதம தசதாள பிரமாணங்களில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வார்ப்படம் பண்ணி இந்த விக்கிரகத்தை பஞ்சலோகத்தில் வார்த்துட்டு இந்த ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து கோவிலுக்காக உற்சவர் போகுது. அண்ணன் சொன்ன மாரி மூலவர்லேருந்து தான் உற்சவர் அளவு எடுத்து பண்ணுவோம். அதே போல் மூலவர் எப்படி இருக்கோ அந்த அமைப்பில் தான் உற்சவரும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நேத்திரம் மட்டும், தோல் மட்டும், நாபி மட்டும்னு அளவு இருக்குது. இன்னொரு முறை வந்து ஊருக்கு வாஸ்து நட்சத்திரம் எடுத்து தாராபலன் பார்த்து யவம்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த யவத்தில் சோடச பொருத்தம் 16 பொருத்தத்தில் 8 பொருத்தம் அமையணும். அதில் வந்து சோர பஞ்சகம் இருக்கக்கூடாது. சோர பஞ்சகம் இருந்தால் தீ பிடிக்கும். அக்னி பஞ்சகம் இருந்தால் சோர பஞ்சகம் இருந்தால் திருட்டு போகும். அக்னி பஞ்சகம் இருந்தால் தீ பிடிக்கும். மரணம் யோகம் இல்லாத உயரமாக எடுக்கணும். நேத்திரம் வந்து குருட்டு நேத்திரம் இல்லாத பொருத்தமாக இருக்கணும். அதாட்டம் பொருத்தம் பார்த்து தான் கோவிலுக்கு, ஒரு கிராமத்துக்கு கோவிலுக்கு உள்ள சிலைகளை நாங்கள் அந்த சோழர் காலம் முதல் அந்த முறையில் தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சார், ஒரு குறிப்பிடும்படியாக ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கா நீங்கள் சிலை செய்ததில் இத்தனை வருஷத்தில்? நிறைய நடந்திருக்கு. வெக்காளி அம்மன் சிலை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சிலை மாரியே ஒருத்தவங்க வந்து எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி உட்காந்து இருந்தாங்க. ஒரு வயசான ஒரு லேடி வந்து உட்காந்துருந்தாங்க. அவங்க நல்லா குண்டாக உட்காந்துருந்தாங்க. எங்கள் அப்பா கூட இருக்கும்போது அந்த ஈஓ எல்லோரும் கமிஷனர்லாம் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அந்த அம்மாவை பார்த்துட்டு அந்த மூலவர் எப்படி இருக்கோ அதே போல் இந்த அம்மா உட்காந்துருக்குறாங்க, அவங்க முகம் மாரி பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கொஞ்ச நேரம் வேக்ஸ் மாடல் வரைக்கும் நின்றுட்டு அவங்க வார்ப்படத்துக்காக பின்னால் போயிட்டாங்க. ஆனால் அவங்க வந்தவங்க அவ்வளவு இதாக சொல்லிட்டு போனாங்க. இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த அம்மா வந்து எதுக்காக வந்தாங்க என்னன்னு கேட்டாங்க. தட்டம் வார்ப்படத்துக்காக வந்தாங்க, கிராமத்துலேருந்து வந்தாங்க. நான் அவங்கெல்லாம் மற்றவங்கெல்லாம் அங்கே நிற்கும்போது இவங்க மட்டும் உங்கள்கிட்ட நேராக வந்து உட்காரணுன்னு என்ன அவசியம் இருக்குது? அவங்க அம்பாள் முகம் மாரியே இருக்குது அவங்களுக்கு. தட்டம் அவங்களாட்டம் பண்ணால் கூட போதும்னு சொல்லிட்டாங்க. அந்த விக்கிரகம் இன்னமும் வெக்காளி அம்மனில் வசந்த மண்டபத்தில் வச்சுருக்காங்க. அது அந்த சம்பவத்தை வந்து எங்கள் அப்பா கூட சொல்லியிருக்காரு, வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்றுன்னு. அப்புறம் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவில் இல்லாத சிலையே இல்லாத ஊர் அது. அந்த ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு அப்பா முத விக்கிரகம் பண்ணி கொடுத்தாங்க. அதை வந்து பரமாச்சாரியார் வந்து பாராட்டி அந்த விக்கிரகம் பண்ண ஸ்தபதியை கூப்பிடுன்னு சொல்லி பாராட்டி அந்த அபிஷேக டயத்தில் அப்பாவுக்கு மரியாதை பண்ணது வந்து அப்பாவிலையும் வாழ்நாளில் மறக்க முடியாது,
எங்களாலேயும் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அது. இதாட்டம் பல சம்பவங்களை சொல்லலாம். இப்போ என்னென்ன செஞ்சுட்டு இருக்கீங்க இதில்? இப்போ வந்து நெருப்பு போட்டுட்ருக்கோம். இதில் விறகு தான் வச்சு நெருப்பு போட்டிருக்கோம். நெருப்பு போட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் நெருப்பு பிடிச்சோன்னே விராட்டி போட்டு மூடிடுவோம். மூடினோடனே கருவு பழுத்து போயிடும். இன்னும் ஒரு 1-2 மணி நேரம் ஆகும் பழுக்கிறதுக்கு. பழுத்ததுன்னா அப்படியே தூக்கி என்ன செய்வோம், வெளியில் ஆறின பிறகு ஆற வைக்கணும் சுத்தமாக. இதை தூக்கி வெளியில் வச்சுட்டு நாங்கள் மூசையை வச்சு அதுக்கப்புறம் மெழுகு சரக்கு உருக்க ஆரம்பிப்போம். இது வந்து மோல்டு மாதிரி. இது வந்து மோல்டு தான். இதுதான் மெயின் உங்களுக்கு. இது முடிஞ்சோடனே பழுத்த பிறப்பு தான் கருவை வெளில திருப்போம். இது செங்கல் சூளை போடுறோம்ல, அது போல் பழுக்கணும், தகவல் பழுத்துருக்கணும். அதுக்கப்புறம் பழுத்த பிறப்பு தான் வெளில தூக்கி வைப்போம் உங்களுக்கு. ஒரு சிலை அதோட ஃபைனல் வெர்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அதோட மோல்டை வந்து ஹீட் பண்ணி இவங்க காலையிலேருந்து வச்சுருந்தாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை எடுத்து இதுக்கப்புறம் இதில் மெல்ட் பண்ணி அந்த மெட்டலை வந்து உருக்குன மெட்டலை இதில் ஊற்றுனதுக்கப்புறம் சிலை வந்து ஃபைனல் வெர்ஷனுக்கு வரும். அந்த ஃபைனல் வெர்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அதை ஷேப் பண்ணி வெளியில் கொண்டு வருவாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இது உள்ள தான் அவங்க வந்து மெல்ட் பண்ணி ஊற்றுவாங்க. ஊற்றுனதுக்கப்புறம் தான் அந்த சிலை வந்து அதோட முழு வடிவத்தை பெறும். அதுக்கப்புறம் அதை வந்து ஃபைலிங் பண்ணி ஷேப் பண்ணி அதை வந்து ப்ராப்பரான ஒரு ஷேப்புக்கு கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு வேக்ஸ் மாடல் ஒன்று செய்வாங்க. அந்த வேக்ஸ் மாடலை தான் இந்த மோல்டுக்குள்ளே வச்சு மேலே மண்ணை போட்டு மூடி அதை ஹீட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த மெல்ட் பண்ண அந்த மெட்டலை வந்து இதுக்குள்ளே ஊற்றுறாங்க. ஆனால் இப்போ எடுத்துகிட்டு வந்ததை பற்றி சொல்லுங்கண்ணே. இது வந்து கருவோட மோல்டுனா வேக்ஸ் மாடல் நேற்று மெழுகு வெளியில் எடுத்ததுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ளே இருந்தால் அந்த ஹாலோவாக உள்ளது. நம்ம என்ன விக்கிரகம் பண்ணியிருக்கோமோ அந்த விக்கிரகத்தோட உள்ளுக்குள்ளே ஹாலோவாக அந்த மோல்டு அது நேற்று காலையில் நாங்கள் வேக்ஸ் எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து அந்த மோல்டை வந்து பழுக்க வச்சுருக்கோம். பழுக்க வச்சு அது பழுத்து பதமாகிடுச்சு. இப்போ ஊற்றக்கூடிய அளவுக்கு அதில் கேஸ்டிங் பண்ணி மெட்டல் ஊற்றக்கூடிய அளவுக்கு தன்மையானவனை அதை கொண்டு வந்து இங்கே நாங்கள் புதைச்சிருக்கோம். இது எவ்வளோ நேரம் ஹீட்டில் இருந்திருக்குது? இது ஒரு 4 ஹவர் ஹீட்டில் இருந்துச்சு. இப்போ வந்து உருக்கிற மெட்டலை இது உள்ள ஊற்ற போகிறீங்க? ஆமாம், இப்போ உருக்கிறது இப்போ நம்ம பஞ்சலோக மெட்டல் உருக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அந்த ஊற்றுற ரென்னர் வாய் இருக்குது. இந்த வாய் வழியாக இப்போ நம்ம அந்த மெட்டலை ஊற்ற போகிறோம். இப்போ இந்த மெல்ட் பண்ண மெட்டலை அந்த இதில் ஊற்ற போகிறாங்க. ஊற்றினதுக்கப்புறம் அது வந்து ஒரு நாள் கிட்ட ஆற வைப்பாங்க. ஆற வச்சதுக்கப்புறம் தான் அந்த சுற்றி இருக்கக்கூடிய மண்ணை வந்து உடச்சி அதுக்கப்புறம் சிலையை வெளியில் எடுப்பாங்க அப்படின்றது தான் இங்கே இருக்கவங்க அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் இப்போ பார்க்கலாம், அதோட லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற அந்த மெட்டல் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது, பார்த்தாலே தெரியும். இதை தான் இப்போ அவங்க அந்த மோல்டில் எடுத்து ஊற்ற போகிறாங்க.
இப்போ நீங்கள் பார்த்துருக்க ப்ராசஸ் தான் வந்து ஃபைனலாக நடந்திருக்கு. இன்றைக்கி இதோட இவங்க மூடி வச்சுட்டு இதை ஒரு நாள் ஆற விடுவாங்க. ஆற விட்டதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் இதை ஓப்பன் பண்ணி அந்த மோல்டு மெட்டீரியல், அதாவது வெளியில் இருக்க அந்த மண்ணை உடைச்சாங்கன்னா உள்ளே இருக்க சிலை வந்து அதோட உருவத்தோட அமைஞ்சிருக்கும். அதை ஃபைனலாக அவங்க ஃபைலிங் பண்ணுறதோ அது மேலே ஒரு ஷேப் கொடுக்குறதோ இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க அப்படின்றது தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன வந்திருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். எத்தனை வருஷமாக செஞ்சிட்ருக்கீங்க இந்த தொழிலை? 25 வருஷமாக செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்க? குதிரை வாகனம். குதிரை வாகனம் ஃபஸ்ட்டு டிராயிங் வரைஞ்சிக்கிறது. ஃபஸ்ட்டு டிராயிங் பண்ணிப்பீங்க. போட்டுக்கிறேன். ஓகே. இதில் மேலே வந்து ஸ்டென்சில் வச்சு இப்போக்கி இந்த ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம டிசைன் பண்ணுறது. ஓகே. இந்த டிசைனை வந்து நீங்கள் அதில் இம்ப்ரெஷன் கொடுப்பீங்க, வச்சு தட்டுவீங்களா எப்படி? ஆமாம், டிசைன் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இப்போ இந்த ஸ்டென்சில் வச்சு வரைகிறீங்கள, இந்த வேலைப்பாடெல்லாம் வந்து கேட்பாங்களா? யாராவது வரவங்க கேட்பாங்களா, இல்லை நீங்களா உங்களோட ஈடுபாட்டில் செய்வீங்களா? நீங்களா செய்கிறது தான். ஆனால் இது என்ன உலோகம்னா? இது பஞ்சலோகம். படிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 1 மாதம் ஆகிடும். சார், ஒரு சிலை அமைக்கிறதுக்கான அந்த ப்ராசஸை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது ஸ்க்ராட்சில் இருந்து ஒரு சிலையை நீங்கள் எப்படி ஃபைனல் வெர்ஷனுக்கு கொண்டு வரீங்க அப்படின்றத சொல்லுங்கள் சார். இப்போது விக்கிரகம் பண்ணணுன்னாக்கா அந்த ஊர்காரங்க வந்து எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த ஆர்டர் கொடுக்குறப்ப அந்த மூலஸ்தான விக்கிரகத்தோட உயரம் கேட்போம். அதில் முக்கால் பாகத்துக்கு கீழே தான் அந்த அளவு எடுப்போம். அது அன்னியில் அந்த ஊர் பேர் நாமத்துக்கு நட்சத்திரம் எடுத்துருவோம். அதுக்காண்டி அந்த அளவு பிரமாணத்துக்கு கீழே உள்ள அளவுக்கு இந்த விக்கிரகத்துக்கு அளவு எடுப்போம். அப்போ அதுக்கும் ஒரு இப்போ நட்சத்திரம் வரும். தாராவணம் பொருத்தம் பார்த்து அந்த அளவு பிரமாணம் எடுத்துருவோம். அந்த அளவு பிரமாணத்துக்காண்டி ஒடிவோலை எடுத்து 9 பாகமாக பண்ணி அந்த ஒடிவோலை ஒடிச்சு தான் இந்த விக்கிரகத்தை பண்ணுறது. இப்போ அந்த மெத்தேடில் தான் இது வந்து கரூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் உள்ள ஊருக்காண்டி இந்த அம்மன் பண்ணுறோம். இது புது வன்னி அம்மன்னு பேர். இது வந்து பத்திரகாளியோட அம்சத்தில் தான் இந்த அம்பாள் இருக்குது. இது புது வன்னி அம்மன் சொல்லுவாங்க. இது மெழுகுமாரி வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க இந்த விக்கிரகத்துக்கு. இந்த அளவு பிரமாணம் அந்த ஒடிவோலை ஒடிச்சு அளவு பிரமாணம் பண்ணுறப்ப அந்த அளவில் 9 பாகத்தில் ஒரு பாகம் அந்த முகம் அடித்து பண்ணிடுறோம். அது தீர்மானமாக எல்லாம் அந்த அளவெல்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த அண்ணன் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. அதே மாதிரி இந்த அளவில் பண்ணி இது தீர்மானமாக பண்ணிட்டோம் அந்த விக்கிரகத்தை. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா இந்த விக்கிரகம் தீர்மானம் பீடம் தனியாக சாமி தனியாக தான் இருக்கும். இதை தனித்தனியாக மண் மோல்டு பண்ணணும். இது மெழுகு மாதிரி தான், இது பிம்ப மெழுகு மாதிரியில் தான் பண்ணியிருக்கோம். இது மண் ஆற்று வண்டல் மண் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆற்று வண்டல் மண். இதுதான் சாமிமலையில் இந்த வண்டல் கிடைக்கிறது, சாமிமலையில் தான் கிடைக்கிது. இதுக்கு என்ன விஷயம் சொன்னால், தமிழ்நாட்டிலேயே ஏன் உலகத்திலே தமிழ்நாட்டில் இந்த சாமிமலையில் தான் இந்த வண்டல் எல்லா இடத்துலையும் படியுது. ஆனால் இயற்கையோட இது வந்து இந்த காவேரி வந்து இயற்கையாக அந்த எங்கள் ஊர் பக்கம்தான் ஒரு பெண்டு திரும்பி போகுது. அதனால் சாமிமலை பக்கத்தில் இந்த பக்கம் 1 கிலோமீட்டர், அந்த பக்கம் 1 கிலோமீட்டர் தான் இந்த வண்டல் படியுது. அதனால தான் ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தொழிலை வந்து இங்கேயே பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்தந்த கோயில் பண்ணுறப்ப அந்தந்த கோயிலில் போய் இருந்து பண்ணிக்கிட்டு இருந்ததை இந்த வண்டல் புழுக்காண்டி இந்த பஞ்சலோக சிலை பண்ணுறதுக்காண்டி இந்த ஊர்லேயே வந்து தங்கிட்டாங்க. சாய்மலைக்கு எங்கள் குடும்பம்லாம் வந்து 700 வருஷம் ஆகுது. அந்த வண்டல் வந்து வேறு இடத்துல பட்டாக்கா இதோட வடிவம் கிடைக்காது, விக்கிரகத்துக்கு உள்ள வடிவம் கிடைக்காது. இந்த மண் அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கும். இந்த மண் இது மண்ணை எடுத்து உடனே கட்டவும் முடியாது. இந்த மண்ணுக்கு என்ன தன்மைன்னா புளிப்புத்தன்மை கொண்டு வரும். நம்ம இட்லிக்கு வந்து மாவை முதல் நாள் கரைச்சி வச்சா இட்லிக்கு இது பண்ணுற மாதிரி இதை நாங்கள் இன்றைக்கி மண் கட்டணுன்னா 2 நாளைக்கு முன்னாடியே இந்த மண்ணை தண்ணி ஊற்றி ஊற விட்டு பிணைஞ்சி பதம் பார்த்து எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்ச மண்ணை தான் மறுநாள் எடுத்து 3 நாள் கழித்து இந்த மண்ணை கட்டுவோம். இப்படி 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 அழுத்தி அப்படியே மண்ணை கட்டிக்கிட்டே வந்தோன்னா இது மேலே அதோட டைக்காண்டி இந்த மண் அப்ளை பண்ணுறோம். அழுத்தமாக டைட்டாக இந்த மண்ணை கட்டிடுவோம். இப்படி கட்டிட்டோம்னாக்கா இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுவோம். ஒரு 1/2 இன்ச்சு திக்னஸுக்கு இந்த மண்ணை அப்ளை பண்ணிவிடுவோம். இதுக்கப்புறம் அயன் ராடெல்லாம் வச்சு அந்த மண் மோல்டு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காண்டி களிமண்ணும் ஆற்று மணலும் சேர்ந்து இந்த மண் அழுத்தமான மண் இதை இதுக்கு மேலே அப்ளை பண்ணுவோம்.
இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், அயன் ராடெல்லாம் கொடுத்துருவோம், சப்போர்ட்டிங்லாம் கொடுத்து. இது வந்து இதோட லேயர் தான் ஒரு 3 அங்குலம் லேயர் இருக்கும். அப்படி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண் உருண்டை இப்படி ஆகிடும். உள்ளார விக்கிரகம் இருக்குது, ஒரு பெருமாளோட விக்கிரகம் இருக்குது, அதுக்குள்ளார அந்த ஆத்துவண்டல் மேலே இந்த படிமண்ங்கிற மண் கட்டியிருக்கோம். இது ஒரு பக்கம் மண் கட்டினதை பிறகு பிரட்டி தாழ்வாய் ஒட்டி இந்த பக்கம் மண் கட்டிடுவோம். 2 பக்கம் மண் கட்டின பிற்பாடு மண் காஞ்சவனை ரோப்பு போட்டு சுற்றிட்டு இதை என்ன பண்ணுவோம், ஒரு பாத்திரத்தில் கீழே பூமியில் புதைச்சி வச்சு இதை தூக்கி வச்சு இதை மூடிடுவோம். மூடிட்டு இதுக்கு மேலே ஹீட் பண்ண என்ன ஆகும்னா அந்த மெழுகுலாம் உருவி இந்த பாத்திரத்துக்கு வந்துடும், தூசி இல்லாமல் பாத்திரத்துக்கு வந்துடும். இந்த மெழுகு என்ன இடம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒரு கிலோ மெழுகு இடம்னா 10 கிலோ மெட்டல் பாயும், 1க்கு 10 பாகம் பாயும். இதே வெள்ளியில் பண்ணுறப்ப 1க்கு 12 பாகம் பாயும். தங்கத்தில் பண்ணால் 1 கிராம் மெழுகுக்கு 19 கிராம் தங்கம் ஆகும். இது ஒவ்வொரு லோகத்துக்கும் இந்த எடையோட இது மாறுபடும். இது பஞ்சலோகத்தில் இப்போ செப்பு படிவம் தான் நம்ம பண்ணுறதுனால பெரும்பாலும் செம்பில் தான் பண்ணுறது. இதோட எடை இந்த விக்கிரகம் பண்ணுறதா இருந்தாக்கா இதோட மெழுகு எடை பார்த்தீங்கன்னாக்கா 7 கிலோ இருக்கும். 7 கிலோனா 70 கிலோ இந்த விக்கிரகம் பாயும். இந்த 70 கிலோ விக்கிரகம் 70 கிலோ பாயுன்றப்ப நம்ம அதுக்கு மேலே ஒரு 10-15% கூடுதலாக வச்சு 80 கிலோ 85 கிலோ மெட்டலை உருக்குவோம். மெட்டல் இன்னைக்கு இப்போ வார்ப்படம் செய்தோம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இது வார்ப்படம் வந்து முன்னாடி இந்த கருவை மெழுக நாளே உருக்கி எடுத்துட்டோன்னா அந்த கூடாயிடும். அந்த மண் பிம்பெட்டை திரும்ப சூளை போடுவோம். இந்த செங்கல் சூளை போடுற மாதிரி இதையும் சூளை போடுவோம். சூளை போட்ட உடனே இந்த பதமாக வந்துடுச்சுன்னு எங்களுக்கு தெரியும். எடுத்த உடனே கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம், ஆற விட்டுருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி செம்பை நாங்கள் எப்படி சேர்க்குறோன்னா, செம்பு 82% செம்பும் ஒரு 15% பித்தளையும் சேர்க்குறோம். அதோடு சேர்ந்து காரியம்னு சொல்கிறது இருக்குல்ல, அது ஒரு 3% சேர்க்குறோம். மொத்தம் 100% ஆகிடும். இதுதான் அந்த காலத்தில் செம்பு விக்கிரகம் செப்பு படிவம் பண்ணதுக்குள்ள ரேஷியோ அது. அதோட இப்போ விக்கிரகம் பண்ணுறதுக்கு தங்க வெள்ளி சேர்க்குறாங்க, சிறிதளவு சேர்க்குறாங்க. பஞ்சலோகத்தில் பண்ணும் ஐதீகத்தில் சொன்னதுனால அந்த பஞ்சலோகத்தை சேர்க்குறாங்க. அது பார்ட்டி விருப்பத்துக்கு தேவைந்த மாதிரி. நாங்கள் சொல்கிறது வந்து 1 கிராம் தங்கம், ஒரு 50 கிலோ மூசைக்கு 1 கிராம் தங்கமும் ஒரு 10 கிராம் வெள்ளி போடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால் கலர் வராது. பஞ்சலோகத்தில் 5 லோகமும் அது கலந்துருக்குங்கிறதுக்காண்டி நம்ம அது சொல்கிறோம். அவங்க பார்ட்டி அவங்க சேர்ப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த வார்ப்பெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இருக்கப்பே பார்ட்டியை கூப்பிட்ருவோம், அவங்களும் வந்துடுவாங்க. அந்த நாங்கள் பூமியில் அந்த விக்கிரகத்தை கூடாக இருக்கிற விக்கிரகத்தை காஞ்ச விக்கிரகத்தை கொண்டு பூமியில் தலைகீழ வச்சுருப்போம். மெட்டலை உருவின மெட்டலை கொண்டு வந்து ஊற்ற போகிறனது தங்கம் வெள்ளி அதில் போட்டு கலக்கிட்டு அதை விக்கிரகத்தை வார்ப்படம் பண்ணுவோம். பார்த்தோன்னா இந்த மறுநாள் தான் எடுக்க முடியும். 24 மணி நேரம் கழித்து தான் அந்த மண்ணை உடைக்க முடியும். போட்டுட்டு இதோட மூக்கோட மைய கோடு ஒன்று போடுவோம். மைய கோடு போட்டுட்டு மூக்கோட மைய மட்டம் செதுக்கிட்டு கூடை போட்டுட்டு இதுலேருந்து இது குடத்தை வெட்டி இது பண்ணிவிடுவோம். இதுலேருந்து இதோட அளவு இருக்குது, இந்த மொத்த அளவில் இந்த பாகத்தை மூக்கோட அளவு எடுத்து மட்டம் பண்ணிவிட்டு இந்த வாய்க்குள்ள அளவை எடுத்துடுவோம். எடுத்துட்டு இதுலேருந்து இந்த கண்ணு முகத்தை வந்து வருவோம். இந்த கண்ணை வருவிட்டு இந்த கண்ணு உள்ளார ரப்பையை ஃபஸ்ட்டு நோண்டிடுவோம். மட்டமாக இது கண்ணை தான் நோண்டுவோம். கண்ணை நோண்ட பிற்பாடு தான் மேலே புருவத்தை செதுக்குவோம். செதுக்கி அந்த கண்ணை நோண்டி மட்டம் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு புருவத்தை 2 பக்கமும் அப்படியே வளவாக நோண்டுனோன்னா இந்த புருவம் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த வாய் உதடெல்லாம் நோண்டி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த 3 பாகத்துக்கையும் வச்சு இந்த கன்னத்தோட கனம் வந்து கூட்டுறது குறைக்கிறதுன்னு அதுக்கப்புறம் தான் கன்னத்தை குறைப்போம். எடுத்த உடனே கன்னத்தை குறைச்சிட்டு மூக்கையோ கண்ணையோ பண்ணுனா உள்ளார போயிடுச்சுன்னா திரும்ப வெளில கொண்டு வர முடியாது. அதனால் மூக்குக்கு தகுந்த கண் பாகமும் மூக்குக்கு தகுந்த வாய் பாகத்தையும் 3த்தையும் ரெடி பண்ண பிற்பாடு தான் கன்னத்தை கூட்டுறது குறைக்கிறதுன்னு பண்ணுவோம். பண்ணதான் தீர்மானம் வந்துடும். அது செய்கிறப்ப தான் அந்த ஒரு விக்கிரகத்தோட அமைப்பு வந்து சிவன்கிறப்ப அந்த ஜடாமுடியோடு இருக்கிறப்ப அது சிவனோட அம்சத்துக்கு பண்ணுவோம். இதே பெருமாளாக இருக்கிறப்ப அவர் கண்ணம் குண்டா வச்சு அதை வச்சு பண்ணுவோம். இது செய்கிறப்ப இதை உங்களுக்கு சொல்ல முடியாது, செய்கிறப்ப தான் அதை காட்ட முடியும். அது வந்து எங்கள்கிட்ட உட்காந்து செய்கிறப்ப
எங்களுக்கு என்ன விக்கிரகம் பண்ணுறோன்னுட்டு எங்கள் மனநிலையில் இருக்கும். இந்த சுத்தியும் இந்த ஒளியும் இருக்கிறப்ப மனநிலையில் பெருமாள் தான் பண்ணுறோன்னு நம்ம இருக்கிறப்ப நமக்கு அது பெருமாளே மனசில் வந்துடுவார். அவர் இப்படி தான் செதுக்கணுன்ட்டு அப்படியே தோணும். அதேமாரி அம்பாள் பண்ணுறப்ப அம்பாள் கண்ணை குண்டாக கேட்பாங்க. ஐயப்பன் பண்ணுறப்ப ஐயப்பன் குழந்தை ரூபத்தில் வேணும் அப்படிங்கிறப்ப கண்ணை அப்படியே குழியாக வச்சு கண்ணத்தை கொஞ்சம் கேனமாக வச்சு இப்படி பண்ணணும். அது ஒவ்வொருத்தர் விக்கிரகம் பண்ண சிலவங்க வந்து மூலஸ்தானத்தோட உருவத்தை அப்படியே வேணும்னுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வெங்காளியம்மன் அண்ணன் சொன்னாங்க, வெங்காளியம்மன் பற்றி. அந்த உருவத்தை போய் நேரில் போய் பாருங்கண்ணே, அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ பெரிய அம்பாள் கற்சலையில் இருக்கும். அதே மாதிரி சின்னம்பாள் அப்பா பண்ணியிருப்பாங்க. அது குண்டாக இருக்கும், அந்த முகம் குண்டாக அழகாக உருண்டையாக இருக்கும். அது வந்து அந்த அந்த உருவம் தான் வேணுங்கிறதுனால அது பண்ணணும். அது மாதிரி முக்கியமாக இப்போ சமயபுரம் மாரியம்மன் பண்ணணும். அந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிறப்பயே அவங்க அப்படி வேணும்னு சொன்னாங்க. அது பழைய உருவம் பின்னமாயிடுச்சு. இருந்தாலும் அதை பண்ணணுங்கிறப்ப அதை முக்கியத்துவம் கொடுத்து பண்ணணும். ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு இது பண்ணுறப்ப சில விஷயங்கள் வந்து ஊர்காரவங்க சொல்கிறதையும் வச்சுக்கிட்டு நாங்களும் உள்வாங்கி அந்த மூலஸ்தானத்தோட இதை பார்த்து தான் நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் போய் அதை மெஷர் பண்ணி அது பார்க்கணும்னு இல்லை. அது பெரிய கோயிலில் இப்போ பழனி கோயில் முருகன் இருக்கார், அந்த மாதிரி சமயபுரம் அந்த மாதிரி பெரிய பெரிய கோயிலில் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறப்ப அதை வந்து பார்க்கணும் கொள்ளணும் அப்படிங்கிறப்ப நம்ம போய் பர்மிஷன் வாங்கி பார்க்கலாம். அது எல்லாம் பார்க்கணும் தேவையில்லை. நமக்கு பெருமாள்னா பெருமாள் இப்படி தான் இருப்பார், அம்பாள்னா அப்புறம் அம்பாள் இப்படி தான் இருப்பாங்கன்னு தெரியும். இந்த கிராமத்து கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பெரும்பாலும் அந்த படம்லாம் எடுத்திருப்பாங்க, கொண்டு வந்து காட்டுவாங்க. இல்லை உயரம் இந்த மாதிரி தான் இருக்கணும், இவ்வளோ உயரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆமாம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு மாதிரி இப்போ வந்து உருவம் வந்து மூலஸ்தானத்தை அனுசரித்து தான் இந்த உற்சவமூர்த்தி பண்ணுறோம். மூலஸ்தானம் ஒரு 3 அடி மூலஸ்தானம் விக்கிரகம் இருக்குது, இந்த அம்பாள் 3 அடி இருக்குன்னாக்கா 2 அடி 2 அடி கீழே தான் நம்ம பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணால் தூக்க முடியாது. பெரும்பாலும் இந்த விக்கிரகம் உட்காந்த விக்கிரகம் 2 அடி இருந்தால் போதும். 1 அடி 2 அடி 1.25 அடி இப்படி இருந்தால் போதும். நிற்கிற விக்கிரகம் பார்த்தாக்கா அதிகபட்சம் ஒரு 2 அடி பண்ணலாம், 2.25 அடி 2 அடி பண்ணலாம், போதும். அந்த உருவமே போதும். அதுக்கு மேலே பெருசாக பண்ணணுங்கிறப்ப அந்த கோயிலோட மூலவரோட அமைப்பு, அந்த திருவிழாவோட முக்கியத்துவம், மக்கள் தேர் பண்ணியிருப்பாங்க, பெரிய பிரம்மாண்டமான தேராக இருக்கும். அதில் வரப்போ விக்கிரகம் சின்னதாக இருந்தால் பார்வைப்படாது, அதனால் பெரிய விக்கிரகமாக வேணுங்கிறப்ப பொருத்தங்கள் எடுத்து அது பெரிய அந்த மூலஸ்தானத்தை அளவு எடுத்து 3 அடி 3.25 அடி பண்ணலாம். அப்படிங்கிறப்ப அது பெருசு பண்ணுறது. பெரும்பாலும் அதிகப்படியாக பெரிய உருவத்தை நம்ம தேவையில்லாமல் வெயிட்டு தூக்க முடியாத உருவத்தை பண்ணால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஒரு 50 கிலோ விக்கிரகம் இருக்குன்னாக்கா தூக்கலாம், ஒரு 2 பேர் தூக்கலாம். 30 கிலோனா ஒரு ஆள் தூக்கலாம். அதே 50-100 கிலோ இதுனாக்கா தூக்குறது சிரமப்படும். இப்போ G20 மாநாட்டுக்காக அந்த இடத்துல வச்சுருந்தீங்க நடராஜர் சிலை. இப்போ அது எவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருந்தது, உங்களுக்கு டஃப்பாக இருந்தது? அது வந்து இது நான் நிறைய இடத்துல ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. ஆய்வு பண்ணதில் இது எங்களை வந்து அணுகிறப்ப போன வருஷம் ஜனவரி மாதம் வந்து எங்களை வந்து பார்த்தாங்க. இது எங்களுக்கு முன்னாடி எங்களை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எங்கள்கிட்ட வந்துருந்தாங்க போல இருக்கு. எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களுக்கு இது மாதிரி பெரிய நடராஜா 40 அடி நடராஜா பண்ணணும், அது விஷயமாக பேசணுங்கிறப்ப டெல்லி கூப்பிட்ருந்தாங்க. நாங்கள் போனோம், மீட்டிங் அட்டன் பண்ணோம். 40 அடி பண்ணணும், 3 மாதத்தில் பண்ணணுன்னாக்கா சாத்தியப்படாது. அதுவும் இல்லாமல் அந்த இடத்த போய் எங்கள் பெரியண்ணா போய் பார்த்தாரு. பார்க்குறப்ப அந்த பில்டிங்க்கு உயரத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக விக்கிரகம் போயிடுச்சுன்னா பில்டிங் பார்வைப்படாமல் போயிடும். அதனால் ஒரே சிங்கிள் கேஸ்டிங் கேட்டாங்க. 40 அடி சிங்கிள் கேஸ்டிங் பண்ண முடியாது. 21 அடி வரைக்கும் ஒரு பையன் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பெருசு பண்ணணுன்னாக்கா மேக்ஸிமம் 25 அடி பண்ணலாம் சிங்கிள் கேஸ்டிங்னு அண்ணா சொல்கிறப்ப 27 நட்சத்திரங்களை வச்சு பண்ணோன்னா 27 அடி பண்ணலாம் அப்படின்னு அண்ணன் ஒரு ஐடியா சொன்னார். பிரபஞ்சம்தான் நடராஜா, அவர் தான் பிரபஞ்சமே. அவர் தான் 27 நட்சத்திரங்களும் சேர்ந்த 9 நவகிரகங்களும் சேர்ந்தது தான் அவர். அது 27 அடி பண்ணலாம் அப்படின்னோன்னா அது ஓகே பண்ணாங்க. அதனால் 6 அடி பீடம் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இது பண்ணிட்டோம். 6 அடி பீடம் பண்ணிவிட்டு 21 அடி சிலையை பண்ணிட்டோம். விக்கிரகத்தோட அகலம் வந்து 21 அடி, உயரம் வந்து 21 அடி பண்ணிட்டோம்.
மொத்தத்தை 27 அடி ஆகிடுச்சு. அது எங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுத்தாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா 2 மாதம் டைம் வேணும்னு சொல்லி கேட்டு அந்த G20 மாநாடு 7/9 ஸ்டார்டிங் ஆகுது. அதுக்குள்ளே முடிக்கணும்னு சொன்னதுனால நாங்கள் அது கொஞ்சம் வார்ப்படம் பண்ணதை நாங்கள் டெல்லியில் போய் ஃபினிஷிங் பண்ணுங்க, ஏன்னா மோடி டெய்லி அதை பார்க்கணும் எப்படி இருக்கணும்னு டெல்லியே எடுத்துகிட்டு போயிட்டோம். வார்த்த சிலையை போன வருஷம் டெல்லியே எடுத்துகிட்டு போயிட்டோம். ஒரு 12 நாள் அங்கேயே இரவு பகல்னுட்டு ஷிஃப்ட் முறையில் ஆளை போட்டு எல்லாருமே ஆட்கள் 21 பேர் எங்கள் ஆட்கள் போனாங்க. அவங்க ஹெல்ப்புக்கும் ஆள் ஜாஸ்தி கொடுத்துருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து அந்த டீம் ஒர்க்காக எடுத்து அதை பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு அங்கே 27ஆம் தேதி சொன்னாங்க, 7ஆம் தேதி விக்கிரகத்தை ஃபினிஷிங் பண்ணி நிப்பாட்டிட்டோம். அது ஒரு பெரிய எங்கள் வாழ்நாளிலே மறக்க முடியாத ஒரு விஷயம். சார் அப்புறம் அந்த கண்ணகி சிலை நீங்கள் செஞ்சதா சொல்லியிருந்தாங்க. கண்ணகி சிலை வந்துங்கய்யா, இதுதான் கண்ணகி சிலை. இது லண்டனுக்காண்டி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி 6 அடி சிலை எங்கள் அப்பா இருந்தப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணோம், அப்பா கூட சேர்ந்து பண்ணினோம். இது வந்து அது கண்ணகி சிலைங்கிறத பண்ணுறதுக்கு ஒரு மூல காரணமே எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் வந்து இந்த கம்பம் பள்ளத்தாக்கில் வந்து கண்ணகி கோயில் ஒன்று இருக்குது. அது அந்த சித்ரா பௌர்ணமிக்கு போய் அந்த பூஜை பண்ண போக நம்ம தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்கிறதுனால இதை அந்த கம்பம் பள்ளத்தாக்குலேயே ஒரு இடத்த வந்து கண்ணகி கோட்டமாக ஒன்று அமைச்சு அதில் கண்ணகி சிலையே வச்சு ஒரு கோயிலை பண்ணிடுவோம், கோட்டமாக பண்ணிடுவோம், சுற்றுலா ஸ்தலமாக பண்ணிவிட்டு அதில் கோயிலை நடுவில் வச்சுருவோன்னு சொல்லி எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு அந்த விக்கிரகத்தை ஆர்டர் பண்ணியிருந்தார். அது கவர்மெண்ட் ஆர்டர் அது பண்ணியிருந்தாங்க. நாங்களும் எடுத்து அப்பாவும் அது மெழுகு மாதிரியெல்லாம் பண்ணணுன்னொன்னே எம்ஜிஆர் அது மாதிரி எப்படி பண்ணணுங்கிறப்ப தோட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அப்பா போனாங்க. அப்பா போய் அப்போ உடம்பு கொஞ்சம் சரியில்லாதனால வெளியில் வர முடியல. அப்போ தோட்டத்துக்கு கூப்பிட்டு அப்பாக்கிட்ட இது பண்ணுறப்ப ரொம்ப பேசலை அவர். கண்ணகியை பற்றி மெழுகு மாதிரி பண்ணிட்டேன் பார்க்கறதுக்காண்டி ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டினாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாரு, மாப்போசி ஐயா தான் அது விஷயமாக எல்லா விஷயம் சொல்லுவார், நீங்கள் அவர்கிட்ட விவரம் கேட்டு அவர் சொல்கிற அமைப்புக்கு பண்ணிடுங்கன்ட்டார். அப்புறம் அவர் சொன்ன அமைப்பு தான் இருந்தது. கண்ணகியோட முகத்தில் வந்து கோபத்தை காட்டாதீங்க, அதோட அக்னி அந்த கோபம் வந்து மார்புலக்கு தெரியணும்னு அக்னி ஜுவால் 5 காட்டுங்க, அவரோட அக்னியில் தான் நிற்கணும் அவ, அதனால் அக்னியாக காட்டிடுங்க, அதை பிம்பத்தை அக்னியாக காட்டிடுங்க, இது சிலம்பு வடிவம் திருவாச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த சிலம்பு வந்து அக்னியில் எரியிற மாதிரி நடராஜாவுக்கு எப்படி தொடர் வைப்பீங்களோ அது மாதிரி வைங்க. இதெல்லாம் மாப்போசி அப்பா கிட்ட சொன்னது. அதை வந்து பண்ணி இதே டைப்பு தான் பண்ணி அதை 6 அடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அது எம்ஜிஆர் இறந்தனால அந்த திட்டம் அப்படியே நின்று போயிடுச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. யாரும் அதுக்கு அடுத்த அரசு வந்து எதுவும் பண்ணலைங்கிறப்ப அதை டேமேஜ் பண்ணிட்டோம். அப்புறம் இதை நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு கண்ணகி வம்சாவளி ஆட்கள் தான் அங்கே இலங்கையில் இருக்கிறாங்க. அவங்க வந்து இதுக்கு கொழும்பில் வந்து கைலாசநாதர் திருக்கோயில்னு இருக்குது. அவங்க வந்து அந்த கண்ணகி வம்சாவளி ஆட்கள் தான் இருக்கிறோன்ட்டு வந்து அவங்க கமிட்டியில் பேசுனாங்க, எங்களுக்கு ஒரு கண்ணகி சிலை பண்ணி கொடுங்க அப்படிங்கிறப்ப நம்ம எம்ஜிஆர் சொன்ன விஷயத்த சொன்ன உடனே இந்த தேர் வடியில் தான் அந்த கோயில் இருக்கணும்ன்ட்டு எம்ஜிஆர் சொல்லியிருந்தார். அவர் எம்ஜிஆர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே மனது நாங்கள் சொன்னதை வச்சு அங்கே தேர் வடிவிலே கோயில் பண்ணிட்டாங்க. தேர் வடிவிலே பண்ணிவிட்டு அந்த 6 அடி சிலையை மூலஸ்தானமாக வச்சு பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. அந்த கும்பாபிஷேகத்துக்கு எங்கள் அப்பா எங்கள் அண்ணா எல்லாரையும் கூப்பிட்டாங்க. அதுக்கு நாங்கள் போயிருந்தோம். எங்களையும் நல்லா கௌரவிச்சு கௌரவிச்சு எல்லாம் பண்ணி இது பண்ணாங்க. இது ஒரு கண்ணகி கூட்டம் நேரம் அமைஞ்சிருந்தாக்கா அந்த கம்பம் பள்ளத்தாக்கு ஒரு சுற்றுலா ஸ்தலமாக ஆகி ஒரு பெரிய லெவலில் வந்திருக்கும். அது வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அது சார் இப்போ ஒரு சிலையில் வந்து முகத்தை நீங்கள் வடிவமைக்கிறீங்க, அந்த வடிவமைக்கும் போது நீங்கள் ஒன்று நினச்சி பண்ணியிருப்பீங்க. ஆமாம், அதை விட ஒரு என்ஹான்ஸ்டான ஒரு இமேஜாக அந்த இடத்துல வந்து சிலை வடிவம் பெறும் வரும். அந்த மாதிரி உண்டு நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அது நாங்கள் செய்கிறப்ப எங்களை அறியாமல் அவர் செய்கிறது தான். நாங்கள் வந்து ஒளியும் சுத்திகளும் எங்களுக்கு இந்த மெழுகு குச்சியும் எங்களுக்கு வந்து மெழுகில் பண்ணுறப்ப இந்த கத்தியும் இந்த குச்சி தான் தேவைப்படும். இது செதுக்கிறதுக்கு தேவைப்படும், இது மெழுகை வச்சு மேலே கணயத்துறது தேவைப்படும். அதேமாதிரி செதுக்கிறதுல ஒளியில் வந்து சுத்திகளும் இந்த ஒளியும் தான் எங்களுக்கு இது பண்ணும். எங்களுக்கு வந்து எங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் அந்த வேலை கற்று தான் கொடுக்கும் ஒளியா எங்களுக்கு என்றைக்குமே
நிறைஞ்சி போனதாக கிடையாது. ஒரு சபதி வந்து தன்னை ஆயுசில் நான் முழுமையாக ஆயிட்டேன்னு என்றைக்குமே சொல்ல மாட்டாங்க. கடைசி காலம் வரைக்கும் அது கத்தி வந்து புதுசு புதுசாக சில வேலைகளை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். முக வேலை நம்ம ஆரம்பத்தில் பண்ணுற வேலையை ஒரு 10 வருஷம் கழித்து செய்கிற வேலைக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இதில் பார்க்குறோம், மியூசியத்தில் வந்து விக்கிரகத்தை பார்க்குறோம், அந்த காலத்தில் பண்ண ஸ்தபதி வந்து முக அமைப்பு நல்லா பண்ணியிருக்கிறாரு, அந்த மாதிரி பண்ணுவோம். நம்மளை அறியாமலே ஒரு ஈர்ப்பு சக்தி ஒரு இருக்கும். அந்த தஞ்சாவூர் ஆர்ட் கேலரியில் போனீங்கன்னா ரிஷபதேவர்னு ஒன்று இருக்குது. அது அம்பாள் ஒன்று 2 செட்டாக இருக்கும். அதை போய் பாருங்களேன். அதோட அழகே தனியாக இருக்கும். அந்த முண்டாஸோட இதே இது இருக்கும். அதெல்லாம் அந்த பார்க்குறப்ப எங்களை அறியாமல் சில விஷயங்களை அதுலேருந்து பழமையிலேருந்து தான் நாங்கள் எடுக்கிறோம். மனசில் பார்க்குறத ஒரு கோயிலுக்கு போகிறோம், இந்த சிற்பத்தை பார்க்குறோம், ஒரு விக்கிரகத்தை பார்க்குறோம். பழமை தான் எங்களுக்கு வேலையை கற்றுக் கொடுக்குறது இல்லையா. எனக்கு நானாக திறமையாக நானாக பண்ணிட்டேன்னு ஒன்றும் எப்படி சொல்ல முடியாது. நம்ம ஒரு விக்கிரகத்தை பார்க்குறப்ப இதையே நம்ம பண்ணக்கூடாதுன்னு மனசில் வரும். ரொம்ப மோசமாக உள்ளதையே பார்க்குறப்ப ஏன் இப்படி பண்ணிட்டாங்க, இதை மாற்றி இப்படி பண்ணியிருக்கலாமேன்னு செய்ய தோணும். அது ஒரு ஸ்தபதியோட கையும் மனசும் சேர்ந்த உருவம் தான் அது. இந்த முக வேலை செய்கிறப்ப எங்கள் ஐயாவும் சரி எங்கள் அண்ணாவும் சரி அதிகாலை நேரத்தில் தான் உட்காந்து எங்கள் ஐயா பண்ணுவார். 4 மணிக்கு வருவார். 4 மணிக்கு அந்த 8 மணிக்கு லேபர் வரங்காட்டியும் அந்த முகத்தை செதுக்கிடுவார். ஏன்னா கோவமாக வந்து அந்த முகத்தை செய்யக்கூடாதுன்னு ஐயா சொல்லியிருக்காரு. கோவமாக ஏதோ நம்ம செய்கிறப்ப வேலை தப்பு பண்ணிட்டாங்க, அதை நம்ம கோவமாக பேசிட்டு வந்து அந்த முகம் வேலை செய்கிறப்ப இந்த சுத்தியல் அடி வந்து நம்மளை அறியாமல் நம்ம கண்ட்ரோலில் வராது, அது அடிச்சிரும். இந்த கண்ணை வெட்டிக்கிட்டே இருக்கப்ப கொஞ்சம் வேகமாக அடித்து கண் இழுத்துடுச்சுன்னா அதை திரும்பி அமைக்க கொண்டு வர முடியாது. மூக்கை வெட்டிக்கிட்டு இருக்கப்ப அந்த குடத்தை வேகமாக அடித்து குடத்தை குறைச்சிட்டா திருப்பி கொண்டு வர முடியாது. அது நிதானம் வேணும். அது வந்து முகத்தில் தான் அந்த நிதானம். அந்த இதில் வந்து மித்தவங்கெல்லாம் மெழுகில் முகத்தை வச்சுட்டு தீர்மானத்தில் வெள்ளையாக யார் வேணாலும் ராவி சீவி பண்ணிவிடுவாங்க. ஆனால் எங்களோட சிற்பக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா மொந்தகரமாக தான் இருக்கும் முகம். மெட்டலில் தான் செதுக்குவோம். அது வந்து எல்லாருக்கும் அது திறமை வராது. ஒரு சில சபதிகளுக்கு தான் அது வரும். அது பழகினவங்களுக்கு தான் அது வரும். இப்போ எங்கள் அண்ணன் முக வேலை பார்ப்பீங்க. அது அவர் அடிக்கிறப்ப நீங்கள் வந்து பின்னாடி வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அவர் காலையே வாங்க மாட்டார். இது அலட்சியமாக தான் இருப்பார். வரவங்களுக்கு என்ன கூப்பிட்டவங்க பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அவர் வேலை செய்கிறப்ப அவர் யாரையும் பார்க்க மாட்டாங்க. அவங்க பாட்டு அது கவனத்தில் இருப்பாங்க. அவங்க அந்த ஸ்பீடு குறையிறப்ப நம்ம கார் ஓடிக்கிட்டே போகிறோம், பிரேக் அடித்து அதான் நமக்கு இது பண்ண முடியும். அந்த மாதிரி அந்த ஸ்பீடை குறைச்சாதான் நிதானம் வந்து யார் அப்படின்னு பார்க்க முடியும். அதனால் அது யாரும் இல்லாத நேரத்தில் பண்ணாக்கா நல்லாயிருக்கும். யாரும் வந்து அடிக்கடி வந்துட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா முகம் வேலை தீர்மானம் ஆகாது. அப்போ எடுத்து வச்சுருவோம் நாங்கள். அப்புறம் வருவோம்னு சொல்லிட்டு வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதனால தான் நாங்கள் வேலை செய்கிறப்ப காத்தால வேலையிலையும் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே யாரும் வரமாட்டாங்க. நைட்டு இரவு 10 மணி வரைக்கும் வேலை செய்வோம். நானும் அண்ணா எல்லோரும் வேலை செய்வோம். முக வேலையும் அந்த நேரத்தை தான் பண்ணுவோம். அதனால் முக வேலைங்கிறதுக்கு அது ஒரு டைம் வச்சு பண்ணணும். அது அப்போ தான் முகம் அமைப்பு நல்லா வரும். இதில் பார்த்திங்கன்னா கண்ணகி பார்த்திங்கன்னா அந்த உதடும் மூக்கு அதெல்லாம் பண்ணிங்கனாக்கா இது இப்படி தான் இருக்கும். இது இப்படி செதுக்கி பண்ணணும். அது அந்த பொறுமை வேணும் அதுக்கு. அது டைம் பார்த்து தான் பண்ணணும். விக்கிரகத்தை முடித்த உடனே எங்களோட கடைசி வேலைங்கிறப்ப நாங்கள் செய்கிறப்ப இந்த சாமியை செய்கிறப்ப செதுக்கிறப்பையும் இதுக்கும் உருட்டிக்கிட்டே ஓடும். அப்போ காலில் மிதிப்பட்டு தான் கால் படும். பெரிய சாமியாக இருக்கப்போ அது மேலே உட்காந்து தான் வேலை செய்யணும் அப்படின்னு அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு வந்து கண் திறக்கிறதுன்னு இருக்கிறது. கண் திறக்கிறது எப்போ திறப்போம்னா இந்த ஆஞ்சநேயர் கண் திறக்கலை. எப்போ திறப்போம்னா இந்த விக்கிரகத்தை எடுக்க பார்ட்டி வந்து பில்லை போடுங்கன்னு சொல்லி பில்லை போட்டு எடையை போட்டு பில்லை போட்ட பிற்பாடு எடுக்கிறாங்க. கன்ஃபார்ம் ஆனவனை தான் சரி பூஜை போட்டு கண் தருங்கன்னு எங்களோட ஆயுதத்துக்கு பூஜையை போட்டுட்டு இதோட கண் நேத்திரத்தை கருவிழியை இதில் திறப்போம். திறந்துட்டு வாய், மூக்கு, காது, விரல், தொப்புள், நாபி இதெல்லாம் திறப்போம். திறந்துட்டோன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கே தெய்வம் ஆகிடும். அது நாங்களும் கையெடுத்து தான் கும்பிடணும். வேறு எதுவும் அதில் நாங்கள் கால்கள் படாத இடமா வச்சுருக்கணும். அதை
இது நேராக கோயிலில் கொண்டு போய் வச்சுருவாங்க. கண் திறந்துட்டா நம்ம நடக்கிற இடத்துல வைக்கக்கூடாது. சில விஷயங்கள்லாம் இருக்குது, அது மாதிரி வைக்கிறப்ப தான் கண் திறக்கிறதுங்கிறது கடைசியாக வச்சுப்போம். பார்ட்டி டெலிவரி எடுக்கிறப்ப தான் கண் திறப்போம். இதுக்கு நாங்கள் கண் திறந்துருவோங்க. ஆனால் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, சிவாச்சாரியார் வந்து ஆகம விதிப்படி அதை மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த தேன் பால் இதெல்லாம் வச்சு இந்த தங்க ஊசி வெள்ளி ஊசியில் தொட்டு மந்திரம் சொல்லி அதை திறந்தோன்னா முழுமையாகும். நாங்கள் ஒளியில் திறக்கிறது வந்து 50% தான் அதுக்கு திறந்த மாதிரி. முழுமையாகிறது அங்கே சிவாச்சாரியர் கோயிலில் பண்ணுறது தான். அவங்க ஆகம விதிப்படி அது பூஜை பண்ணி அதை திறப்பாங்க. அப்போ கோயிலில் போனால் நம்மளே தெய்வமாகிடும், நம்மளே கையெடுத்து தான் கும்பிடணும், நம்மளே தொட முடியாது. பூஜை பண்ணுறவங்க தான் இது பண்ணணும். ஒவ்வொரு முறையும் தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், மதுரை மீனாட்சி அம்மன், ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட கோவில்களுக்கு செல்லும் பொழுது தெய்வ பக்தியையும் கடந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க சின்னங்களை உருவாக்கிய கலைஞர்களை கண்டு வியந்து இருக்கிறோம். சோழர் கால சிற்பக்கலையை இன்றும் உயிர்ப்புடன் வைத்திருக்கும் இவர்களை பார்த்து தலை வணங்குகிறோம். இவ்வாறு பழமை மாறாமல் செய்யும் சிற்ப கலைஞர்கள் விரல் விட்டு எண்ணும் அளவிலேயே உள்ளனர். ஒவ்வொரு சிலையையும் தெய்வீகமாக பழமை மாறாமல் சிறு நுணுக்கத்தை கூட தவறவிடாமல் சிறப்பாக இன்றும் செய்து வருகின்றனர். இனி கோவிலில் உற்சவர் சிலையை பார்க்கும் பொழுது கடவுளாக மட்டும் பார்க்காமல் அதன் பின் பல ஆயிரம் ஆண்டுகால வரலாறும் மேலும் பலரது உழைப்பும் இருப்பதை உணர்ந்து தெய்வத்தை வணங்குவதே நாம் அவர்களுக்கு கொடுக்கும் மரியாதையாகும். அரசு இவ்வாறான ஸ்தபிகளை ஊக்குவித்து இச்சிற்பக்கலையை பாதுகாக்க வேண்டும். மேலும் அவர்களுக்கு இருக்கும் GST பிரச்சனைகளையும் கலைந்து இச்சிற்பக்கலையை உயிர்ப்புடன் வைத்திருக்க ஆவண செய்ய வேண்டுமென சிற்ப கலைஞர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் ஸ்பெக்ட்ரம் தமிழ் குழு மத்திய மாநில அரசை கேட்டுக்கொள்கிறது.